உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி. அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம 12 ராசி என்பதுக்கு பலன்களை பார்ப்போம். அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது. தீபங்களை நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு. அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள். அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்றைக்கி கொண்டாடிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு 108 தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 மந்திரங்களை சொல்வது சிறப்பு. மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதை எல்லாருமே செய்யலாம். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் அன்பர்கள். இந்த சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கம் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு 6 மாத காலமாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நிறைய பிரச்சனை. தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கடன் அதிகமாக இருக்குது. பெருசாக பிஸ்னஸ் இல்லை. பயங்கரமான நெருக்கடி சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வேலையில் செய்கிறவங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர், தேவையில்லாத தொல்லைகள் எல்லாமே அதிகமாகிட்டுருக்கு. அதுலேருந்து எப்படி வெளில வரதே தெரியல. பயங்கர டார்ச்சராக இருக்குது. வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது. நான் மேனேஜராக இருக்கேன், எல்லாரையும் கவனிக்கிறேன், எல்லாரையும் நிர்வகிக்கிறேன், பட் எனக்கு மேலே இருக்கவங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே பெரிய கருத்து வேறுபாடு அதிகமாகி பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் வரலாம் வருது, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நாங்களும் பார்க்காத மேட்ரிமோனி கிடையாது, போகாத பரிகாரம் கிடையாது, எல்லாம் செஞ்சிட்டோம், பட் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. நிறைய பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து அடித்தடி தகராறுலேருந்து ஆரம்பித்து திருமணம் சம்மந்தமான விஷயங்களில், அதே மாதிரி தொழிலில் போட்டி பொறாமை, இல்லை கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, ஏதாவது ஒரு வகையில் மாட்டிக்கிட்டு மன வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல்நிலைக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டனால ரொம்ப கலங்கி போய் உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம். அதே போல் நிறைய சிம்மராசி என்பது குழந்தைகளால் ஒரு நிம்மதி இல்லை. என் பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான், பிரச்சனையாக இருக்குது, அவனை எப்படி வெளில கொண்டு வர போகிறேன்னு தெரில, என் பையன் சரியாக படிக்க மாட்றான், என் பொண்ணு சரியாக படிக்க மாட்றா அப்படின்ற பிரச்சனை.
அதே போல் என் பையனுக்கு குழந்தை இல்லை, என் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு பிஸ்னஸ் சரியில்லை, கடன் அதிகமாக வாங்கிட்டே இருக்கான். இது ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளால், நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க சிம்மராசி நண்பர்கள். அதேமாதிரி பணத்தை கொடுத்துட்டு வெளியில் கடன் கொடுத்துட்டு திருப்பி வராமல் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்களும் சிம்மராசி நண்பர்களாக இருக்கீங்க. இது மாதிரி பலவிதமான பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். நீங்கள் எந்த இதெல்லாம் செய்கிறீங்களோ அதில் ஒரு நெருக்கடி, பிரச்சனைன்னு சொல்கிறத விட அதில் ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடியை தாங்க முடியாமல் ஐயோ நானும் எவ்வளோ பிரச்சனைலாம் சமாளிச்சிட்டேன், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதிவு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த சிம்ம ராசி என்பதற்கு இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறார் இந்த மாதம். அதே போல் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த சிம்ம ராசி என்பதற்கு. சில விஷயங்கள் நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசி என்பதற்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும், கொஞ்சம் ப்ரெஷர் குறையும், கொஞ்சம் கடன்லாம் நம்ம தீர்த்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருமூச்சு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதுக்காக எல்லாம் வந்துருமா சார்னா கொஞ்சம் டைட்டில் தான் இருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே சமாளித்து வெளியில் வரக்கூடிய மாதம் தான். அப்படியே அதை மாற்றிடலாம் இதை மாற்றிடலாம் நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி பணம் யாருக்கும் கமிட் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அடுத்த மாதம் தந்துடுறேன், அதுக்கு அடுத்த மாதம் தந்துடுறேன்னு சொல்லி கமிட் பண்ணிங்கன்னா அதை கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதனால் கமிட்மெண்ட்டை நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஒரு 6 மாதத்தில் கொடுத்துறேன், ஒரு 9 மந்த்ஸில் கொடுத்துறேன், அப்படி கமிட்மெண்ட்டில் லோன் வாங்கினா ப்ராப்ளம் வராது, இல்லைனா பிரச்சனைகள் உறுதியாக உண்டு. அதேமாதிரி வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் அமைதியாக, ப்ரெஷர் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வேலை பார்க்க நல்லது. நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, நல்ல சம்பளம் கிடைக்குது அப்படின்னா தேவையில்லை யோசிக்காதீங்க. இல்லை நம்ம வேலை மாறும், நல்லாயிருக்கும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், வேறு ஏதாவது வேறு கம்பெனியில் கூப்பிட்டா போயிடலாம் அப்படின்லாம் யோசனை சில பேருக்குலாம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, அதெல்லாம் நடக்காது. அங்கே போய் நிறைய பேர் வேலையை மாற்றிட்டு போனவங்களாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி யாராக இருந்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நான் இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சி வேறு கம்பெனிக்கு போனேன் சார், அங்கே பார்த்தா பெரிய பூதம் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிலை தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுங்கள், சரியாயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்வதற்கான ஒரு நேரம். அது பண்ணோன்னா நீங்கள் வேறு வழியே இல்லை அப்படின்னா பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது அப்படின்னா பண்ணக்கூடாது, அதான் கண்டிஷன். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுகூலம் உண்டு. உங்களுக்கு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணத்தில் சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா பொறுமை தான் காக்கணும், வேறு வழி இல்லை, அதுக்கு தீர்வுலாம் கிடையாது. இந்த மாதமும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் அதிகமாகும், சரிங்களா? தேவையில்லாத நம்ம அப்படி 4 பேர் வச்சு பேசிடலாம், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் சரியாயிடும், 4 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியாயிடும்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் நினச்சி எதையும் ட்ரை பண்ணாதீங்க. அதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு விரக்திகளை கொடுக்கக்கூடிய எந்த விஷயம் நடக்காது, ஆற்றுல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் மாட்டிப்பீங்க, ஜாகிரதையாக இருங்க. அதுமாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா காசு கொடுத்து ட்ரை பண்ணாதீங்க. பணம் யாருக்கா கொடுத்துட்டீங்க, அவங்க அங்கே வாங்கி தரேன்றாங்க, இங்கே வாங்கி தரேன், பணம் கொடுத்தா திருப்பி வராது. ஏற்கனவே படாதபாடு பட்டுட்ருக்காங்க சிம்மராசி என்பதெல்லாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணக்கூடிய மாதம். ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சி இந்த மாதம் வாங்குங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது, அதிச்சாரம் பெற்று 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பார்வை 4ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, உச்சம் பெற்ற குரு வேறு பார்க்குறாரு. அதனால் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். அதே உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நீங்கள் உடல்நல பாதிப்பு இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, மாத்திரையெல்லாம் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 22, 23 தேதியில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு விநாயகர், ஒரு நாகர் இருப்பார். அதை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கும் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வுக்கு வரும்.
ஒரு முடிவுக்கு வரும், அதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதே போல் தசாபுத்தி, சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு, சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு, சுக்கிர தசை நடந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அப்படி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்பில் அதில் பலன்கள் வராது, வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், கோவில்களுக்கு எப்படி பார்க்கறது, எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசனங்கள், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.